இப்போ இப்போ பால்கோவா லைட்டாக சாப்பிடுவேன். அது மாதிரி இந்த மொசரெல்லா சீஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ரொம்ப அந்த பால் வாடை இல்லாதனால அதை இப்போ ஃபஸ்ட் லேயரில் இப்போ செகண்ட் லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ லேயரை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணுங்கிறனால நான் என்ன எடுத்திருப்பேன், இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், இல்லை பிளாக்பெர்ரி யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக என்கிட்ட அதெல்லாம் இருக்கும். அன்னைக்கு நான் பீஸா செய்யும்போது என்கிட்ட அதெல்லாம் இல்லை. பட் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப அப்படி சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பெப்பர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பெப்பர் வந்து லைட்டாக ரொம்ப போடல, ஸ்பைஸு லைட்டாக அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி நம்ம வந்து வீட்டிலனா மிக்சியில் அரைச்சி நம்ம இந்த குறகுறன்னு அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா வாங்கும்போது போட்டு கொடுப்பாங்க இல்லையா, ரெண்டு தனியாக பேக்கெட்டில் கொடுப்பாங்க. அது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இந்த பேக்கெட் இருந்தனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக. அதுக்கப்புறம் ஃபைனல் லேயராகவும் இந்த மொசரெல்லா சீஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 டைப்பாக இதை நான் குக் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பேனில் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நான் ஏர் ஃப்ரையர் நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக, அதில் ஒன்று வச்சு நான் குக் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டும் என்ன மாதிரி டேஸ்ட்டில் வருது, குக்கிங் எப்படி வருதுன்னு நான் செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பேனில் ஒன்று வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கு ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் அதை கவர் பண்ணிட்டேன். அடுத்து ஏர் ஃப்ரையரில் வச்சு 180 டிகிரியில் 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன், பட் வந்து அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறது தான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சது. இன்னொன்று வந்து அந்த பேனில் வச்சது. அது எனக்கு வந்து டவுன் சைட் கொஞ்சம் அந்த கருப்பாகிருச்சு. பட் ஆனால் ரொம்ப கைக்கல, பட் கருப்பாகிடுச்சு. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் போல தோணுச்சு. நான் ஏர் ஃப்ரையரில் அதை வச்சுட்டேன். ஸோ இது வந்து கட் பண்ணி என்னோடய ஹெல்ப்பருக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் கொடுத்துருக்கேன் டேஸ்ட் பண்ண சொல்லி. அவங்க டேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி செய்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அடுத்து பஜ்ஜி செய்ய போகிறாங்க. இது வந்து நம்ம ப்ரெட்லேயும் செய்யலாம், சப்பாத்திலையும் செய்யலாம், பரோட்டாலையும் செய்யலாம். நான் ரெடிமேட் பரோட்டா வச்சுருந்தேன். ஸோ அதில் எடுத்து நான் அதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் அதே 5 மினிட்ஸ் தான் நான் அந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அவுட்புட்டு. இது வந்து ரொம்பவும் குக் ஆகக்கூடாது, ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது இல்லையா, அதோட அதை கட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் டின்னர் இதுதான் என்னோடய ஈவினிங் டின்னர். கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் மதியானம், அதுவும் அந்த பீஸா அண்ட் சிக்கன். ஃபைனலி பஜ்ஜியாகவும் ரெடி ஆயிடுச்சு.